ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, என்ன சார் லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை, நம்ம எல்லாருமே டெய்லியும் நம் தவறு செய்து கொண்டிருப்பது, தப்பு செய்து கொண்டிருப்பது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் தெரியுமா இந்த நிலைமையில் இருக்கிறேன்? எதிர்த்து வீட்டுக்காரன் என்னை பண்ணிட்டான், எதிர்த்து வீட்டுக்காரன் என் காலை பண்ணிட்டான், எதிர்த்து வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டான் செஞ்சிட்டான் அப்படின்னு மைக்கு வச்சு சொல்லாத குறையாக எல்லாரும் சொல்லினுப்பாங்க. நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு யாருக்கு காரணம் தெரியுமா? என் பெரியப்பா. நான் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? எங்களுடைய பெரியம்மா, எதிர்த்து வீட்டுக்காருங்க, மேல் வீட்டுக்காருங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் மேலேயே நாம் சொல்லி ஒரு ஒரு அதவே நம்ம நகர்த்தி நிற்போம். பார்த்தீங்களா நல்லா? ஆனால் இயற்கையாகவே நம்மளுக்கு என்ன தெரியுமா ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. நாம் எதை ஒன்றுனாலும் நாம் செய்கிறதெல்லாம் தப்புன்னு நம்மளுக்கு தெரியாது. இவனால் முடியாது, அதனால் மற்றவங்கள சொல்லுவாங்க. நல்லது வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இவரே, தீமை வந்துச்சுன்னா எதிர்த்து இருக்கிறவன். அப்படி இல்லை. வெற்றியாளர்கள் சொல்லக்கூடியது என்ன தெரியுங்களா? வெற்றியாளர்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லதும் கெட்டதும் மற்றவர்களால் வராது, உன்னால் மட்டுமே வரும், அது உன்னால் மட்டுமே சாத்தியம். அப்படி அப்போ என்னை ஏமாத்திட்டான் சார், நீ இடம் கொடுத்துருக்க. நீங்கள் இடம் கொடுக்காமல் அந்த இதை நீங்கள் மனசில் கொடுத்துட்டீங்க. அவன் திட்டினான், அவன் ஏமாத்தினான்னா நீங்கள் ஏமாந்துருக்கிறீங்க. ஏமாறக்கூடாது. நல்லது மட்டும் நீங்கள் நானே சக்ஸஸ் ஆனேன், நானே படித்தேன், நானே இது பண்ணேன் அப்படின்றீங்களே. நீங்கள் கெட்டு போயிட்டால் மட்டும் நீங்களும் அதுக்கும் நீங்கள் தான் காரணம், அதுக்கும் நீங்கள் தான் காரணம். நாம் நல்லா இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் உயரத்துக்கும் உயர்ந்ததுக்கும் தாழ்ந்ததுக்கும் எல்லாமே நாம் காரணம். இருப்பான் அவங்க கூட வராங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்கள கூட பாருங்கள், என் கூட வந்துனே இருந்தேன்னா நீ கற்றுக்கோ, உனக்கெல்லாம் நின்றெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. நல்ல பெரிய ஜீனியஸ் எக்ஸ்பர்ட்டெல்லாம் போய் பாருங்கள், அப்படி தான் இருப்பார்கள். அதனால் அவன் அது மாதிரி பண்ணிட்டான், இது மாதிரி பண்ணிட்டான், அவன் இது மாதிரி பண்ணலைன்னா நான் பெரிய ஆளாக பண்ணலாம். நம்ம நொண்டி சாக்கு சொல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கணும். ஓகேங்களா? இப்படி இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.